அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு அவர் வெளியே தனியா வந்தது மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருந்தது. அதிலும் அந்த முகமூடி விஷயம், அதை பெருசா விமர்சனம் பண்ண மாட்டேன். எடப்பாடி காலில் விழுந்தாரு, அதை நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். அது அதிமுக ஒயிலின் ரோம் பிய ரோம்னு எல்லாருமே காலில் விழுறது தான். அதை பற்றிய பெருசா நான் சொல்ல விரும்பல. மெட்டீரியலா என்னங்கிறத பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்கள் எதையும் நான் வைக்க விரும்பல. நான் மெட்டீரியலா தரவுகளோடு அவரை எதிர்கொள்றேன். சீமான் சொல்றது கரெக்டுங்கிறேன். சீமான் அவரை துண்டு சீட்டு வச்சு எழுதி படிக்கிறாருங்கிறாரு. உண்மைதான். சீமான் மட்டும்தான் மனசுல இருந்து பேசக்கூடியதா இருக்கிறாரு. சீமான் அவர் ஏர்போர்ட் விஷயத்துல பாண்டிய நெடுஞ்செழியன் சீமான் சொல்றது கரெக்டு தான். ஜாதி கலவரம் வராமல் இருக்கும். பாரத ரத்னா விஷயத்துல சீமான் பாரதியாருக்கும் வாபுசிக்கும் கேட்கறது கரெக்டு தான். விமர்சனம் வைக்கிறது கரெக்டு தான். நீங்க மக்களவை தேர்தலில் கூட்டணி சேர்ந்திருக்கணும். அப்பவே சேராம நீங்க இப்ப சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வந்திருக்கீங்கன்னா என்ன சிஎம்மா முன்னிறுத்திடுவாங்கன்னு அச்சப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சீமான் சொல்றதும் கரெக்டு தான். விஜய் பல நிரூபிக்காத விஜய் ஒரு பொருட்டா எடுக்காம பாஜகவை பொருட்டா எடுத்திருக்காங்கிறதும் உண்மைதான். அப்படி எடுத்தது காரணம் தன்னுடைய வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. 20% ஓட்டுக்கு போயிட்டாரு. முக்குலத்துறை இல்லாத விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழர் கீழே 4வது இடத்துக்கு போயிட்டாரு.